அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வாய்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறதுனால என்னால் ரெகுலராக வீடியோஸும் சரி, அதே போல் மார்கழி மாதத்தோடைய வீடியோஸும் சரி என்னால் கொடுக்க முடியல. ஓகே, இந்த இயர் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நம்மளால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதுனால நானுமே கொஞ்சம் ஹெல்த்தை கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் என்னால் மார்கழி மந்த்துக்கான வீடியோஸ்லாம் கொடுக்க முடியல. அதே மாதிரி வீட்லேயுமே என்னால் ப்ராப்பராக எதுவுமே செய்ய முடியல. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா தானே நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போக முடியும். கண்டினியூஸாக உடம்புக்கு தேவையான சப்போர்ட்டை நம்ம பண்ணலைன்னா அது நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்படி தான் இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிற தொட்டு என்னால் ரெகுலரான வீடியோஸும் சரி, அதே போல் வீடியோஸ் கொடுத்தேன்னா அதில் வாய்ஸும் கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசனு. ஆக்சுவலாக நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருவேன். ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணுறச்சு அப்படியே அதுக்கு ஒரு மியூசிக் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோஸ்லாம் கொடுக்கல அப்படின்னும்போது நம்மளுடைய இது குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ரெகுலராக எனக்கு வாய்ஸ் கொடுத்து வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2-3 சிஸ்டர் கேட்டிருந்தீங்க வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதான் என்னால் வீட்டில் இருந்து வாய்ஸ் கொடுத்து வீடியோஸ் கொடுக்க முடியல. அதனால தான் நான் இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். சரி, ஓகே, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு எடுத்ததும் என்னடா மார்கழி மாதம் அதுவும் ஒரு வீடியோ கொடுத்துட்டு அதில் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நான் உங்களோட கனெக்டில் இருக்கும்போது நான் ஏன் வீடியோஸ் கொடுக்கல அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா. நிறைய பேர் ஷார்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த ஷார்ட்ஸில் கேட்பீங்க, லாங் வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஹெல்த் சரியானதுக்கப்புறமா வீடியோஸ்லாம் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மார்கழி மாதம் உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். தினமும் அழகாக கலர் கோலங்கள்லாம் போட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணி வீடியோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸுமே நிறைய பேருக்கு பிடிக்கும். அது இந்நாள் இந்த வருஷம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் மார்கழி மாதம் 1ஆம் தேதி மார்கழி பிறந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஆனால் இதை நான் காலையில் பண்ணலை, ஈவினிங் தான் பூஜையை பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிற தொட்டு காலையில் நேரத்தில் என்னால் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வீட்டில் விளக்கேற்றியிருந்தேன். காலையில் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சதே. அதுக்கு மேலே எந்திரிச்சு முன்னாடி நாளே என்ன தான் நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் நம்மளால் காலையில் எந்திரிச்சு விளக்கேற்றுறது அப்படின்றது இந்த டேப்லெட் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னால் கொடுக்க முடியல. அதனால் ஓகே, ஈவினிங் வ்ளாக்கையாவது கொடுக்கலாம் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக நிர்மலா நிறைமதி சிஸ்டர், அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கண்டினியூஸாக நான் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்தாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக என்கரேஜ் பண்ணி வாய்ஸ் கொடுங்க, அதே போல் ரெகுலராக வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாக எனக்கு சொல்வீங்க. கண்டிப்பாக செய்யணும். நாம் ஒரு இடத்துல உடைஞ்சு நின்றுடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம கண்டிப்பாக ஓடி தான் ஆகிறோம். அது எனக்கு நல்லாவே புரியுது. பட் என்னோடய ஹெல்த் எனக்கான சப்போர்ட் பண்ணலை அப்படின்றதுனால தான் கொஞ்சம் நான் கேப் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தை நம்ம கேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலரான ஓட்டத்தை நம்ம ஓட முடியும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும், கரெக்டுங்களா? அதனால தான் இது நான் எனக்கு மட்டுமே சொல்லலை. ஒவ்வொரு லேடிஸுமே அவங்களோட ஹெல்த் விஷயத்தில் ரொம்பவே நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போம். டைமுக்கு சாப்பிடாதது, அதே போல் ரொம்ப பெருசாக நம்ம கவனிச்சிக்கவே மாட்டோம். அது ரொம்ப தப்பான விஷயந்தான் நான் சொல்லுவேன். நம்மளை சார்ந்து தான் நம்மளோட ஃபேமிலி போயிட்டுருக்கோம். ஸோ அப்படின்னும் போது நம்ம இதில் கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். நானும் ஓடிட்டே தான் இருந்தேன். அதாவது டைமுக்கு சாப்பிட மாட்டேன், ரொம்ப டிலே பண்ணுறது, அதே போல் நிறைய விரதம் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருது. நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்து தான் நம்மளுடைய விரதத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். விரதம் எடுத்தாலும் நம்மளால் முடிஞ்ச மாதிரியான விரதத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாத மாட்டிக்கிச்சு. ஓகே, நம்ம ஹெல்த்து சரியானதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பியும் பழைய மாதிரி கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றதும்
நான் எனக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம். எப்போவுமே அந்த இடத்துலயே நம்ம உடைஞ்சு நின்னுடாம அடுத்த கட்டத்த நோக்கி கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும். அப்போ தான் நம்மளால வந்து அடுத்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்னோட யூடியூப் சேனலை கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் யோசிச்சிட்ருக்கேன். விடாத வந்து ஏதோ எனக்கு எப்படி ஹெல்த் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சில வீடியோஸை வந்து கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயுமே எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸாக இப்போ வந்திருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் வீடியோஸ் கொடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 சப்ஸ்கிரைபர்ஸ் அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்துடும். அந்த மாதிரி வரும்போது உண்மையாக எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுக்காகவாவது நம்ம தொடர்ந்து வீடியோஸை வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் போட முடிகிற டைமுக்கு கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னும் போது நான் வெறும் மியூசிக் மட்டுமே பண்ணிடுவேன். இது வந்து ஒரு கேப் வரக்கூடாதுன்றதுக்காக தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னோட இந்த பதிவும் சரி, நான் சொல்லியிருந்த விஷயங்களும் எல்லா லேடீஸ்க்காகவும் நான் இதை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கும் போது தான் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளோட ஹெல்த்லேயும் வந்து கண்டிப்பாக நம்ம அக்கறை எடுத்துக்கணும். என்னோட அனுபவங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்களோடவே ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூவோடவே வந்து இப்போவும் ஓடிட்டே இருக்கிற லேடீஸும் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் நம்மளை வந்து பாதிச்சிடாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போதே நம்ம கேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா நம்ம சாதிக்க போகிறதையோ சரி, நம்ம செய்ய போகிற விஷயங்களையோ சரி, நம்ம ஃபேமிலி மேலே நம்ம காட்ட போகிற அக்கறையோ சரி, எந்த விஷயத்தினாலையும் ஸ்ட்ரகிள் ஆகாது. அதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் யோசிப்பேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கிற ஒவ்வொரு லேடீஸுமே வந்து உங்களுடைய உடம்பை வந்து கண்டிப்பாக டேக் கேர் பண்ணுங்கள். டைமுக்கு சாப்பிடுங்க. அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உடைஞ்சு போகாமல் அதை வந்து நம்ம போல்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு நினைங்க. என்னோட இந்த பதிவை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.